நாளை 2025 வரக்கூடிய கடைசி 3ஆம் பிறை தரிசனம். இந்த தரிசனத்தில் ஸ்வர்ண முத்திரை தியானம் பண்ணி சந்திர பகவானை வழிபடும் பொழுது ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நாளைக்கு 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் பிறை தரிசனம். நாளைக்கு மாலையில் 6:45 7:15 மேற்கு திசையில் தோன்றக்கூடிய சிறிய கீற்று போல் தோன்றக்கூடிய அந்த 3ஆம் பிறை சந்திரனை பார்த்து அமர்ந்துக்கோங்க. உங்கள் முன்னாடி ஒரு தட்டு, அது மேலே பச்சரிசி, அது மேலே ஒரு நெய் விளக்கு வச்சு பூக்கள் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட கைகளை உங்களோட பெருவிரலானது அந்த சுண்டு விரலோட அடிப்பகுதியை தொடுற மாதிரி வச்சு சந்திரனை நோக்கி வணங்கி அமர்ந்துக்கணும். கைகளுக்குள்ள ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. சந்திர பகவானுக்கிட்ட நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணுமோ அதை சங்கல்பம் எடுத்துக்கிட்டு 108 முறை சந்திர மௌலீஸ்வரரே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானோட காயத்ரி மந்திரமான ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை சொல்லிட்டு அந்த தீபத்தை குளிராம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்களோட சுவாமி ரூம்ல வைங்க. அந்த நாணயத்தை உங்களோட பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க. சந்திர பகவான் தன்னோட சாபத்தை போக்கிக்கிட்டு எவ்வளோ சின்னதாக ஒரு கீற்று போல வானத்தில் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அழகான முழு பௌர்ணமி போல காட்சி அளிக்கிறாரோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய இந்த நாணயமானது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிகாரத்தை மறக்காம நாளைக்கு 3ஆம் பிறை தரிசனம் அன்னைக்கு செய்யுங்க. செல்வ செழிப்பையும் ராஜயோகத்தையும் பெறுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.